குட்டீஸ், எங்கள் சேனலில் நிறைய அழகான வீடியோக்கள் உள்ளன. இப்போதே எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்து பகிரவும். நமது கிடா குடும்பத்துடன் மகிழுங்கள். ஒரு அழகிய கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தில் ராஜன் என்ற ஒரு விவசாயி இருந்தான். அவன் அழகான கிராமத்தில் பசுமை கொஞ்சம் வயல்வெளியிலும் சூரியன் உதிக்கிறது, பறவைகள் எல்லாம் பறக்கிறது. ராஜன் விவசாயி ஒரு அன்பான பொன்னி என்ற பெயர் கன்ற ஒரு பசுமை மாடு வளர்த்து வந்தான். அது மிகவும் பாசமான மாடு. என்ற பசுமாடு தினமும் காலையில் அம்மா அப்படின்னு அழகாக கத்தும். அந்த சத்தத்தை கேட்டு தான் ராஜனே கண் விழிப்பான். ஓ, விடிஞ்சிடுச்சு அப்படின்னு கண் விழிச்சு பார்ப்பான். அப்படி தான் தினமும் அந்த பசுமாடு ராஜனை எழுப்புச்சு. சொன்னா, பொன்னி, நீயும் என் குடும்பத்தில் ஒருத்தன், நீ தான் என் குழந்தைங்களுக்கு பால் கொடுக்குற அப்படின்னு அன்பாக சொல்லிக்கிட்டு அந்த பசும்புல்லை எடுத்து அந்த பசுமாட்டுக்கு கொடுத்தான். அதை சாப்பிட்டுக்கிட்டு அன்பாக தலையை ஆட்டி ஆட்டி பேசுச்சு. தன் தோட்டத்திற்கு சென்று பொன்னியும் அழைத்து கொண்டு அந்த பொன்னிக்கு புல்லை போட்டுக்கொண்டு அவன் வயலில் கரும்பு தோட்டத்தில் நெல் வயலில் வேலை பார்த்து கொண்டு இருப்பான். அவன் வேலை செய்து கொண்டிருக்கும்போது அந்த வயல்வெளியில் ஒரு முள் இருந்தது. அவன் காலில் குத்திவிட்டது. உடனே ஐயோ, வலிக்கிறதே என்று கத்தினான். அதை பார்த்து அங்கிருந்து பசு அருகில் வந்தது. அவனை பார்த்து பொன்னி உடனே அருகில் வந்தது. வலி தாங்காமல் பசுவின் மேலே சாய்ந்து கீழே அமர்ந்தான். அப்பொழுது பொன்னி அவன் முதுகிலும் முகத்திலும் தன் முகத்தால் வச்சு தடவியது. தாங்காத ராஜன் பொன்னியின் மீது அமர்ந்தான். பொன்னி அவனை அழகாக வீட்டுக்கு கொண்டு வந்தது. அதை ஊர் மக்கள் அனைவரும் பார்த்து வியந்து பேசினார்கள். இந்த மாடு இவனுக்கு அழகாக உதவுகிறது என்று பார்த்து அந்த மாட்டை ரொம்ப ஆச்சரியமாக பேசினார்கள். சிறிது காலமானது. ராஜனுக்கு கால் நன்றாக போனது. பிறகு ஒரு மணி தோடு இரண்டும் வாங்கி அந்த மாட்டின் காதிலும் கழுத்திலும் போட்டான். மாடு தலையை ஆட்டி ஆட்டி ஒளியை எழுப்பியது. அதற்கு சந்தோஷமாக இருந்தது. இதிலிருந்து குழந்தைகளா, விலங்குகளுக்கு நம் அன்பை செலுத்தினால் அதுவும் நமக்கு அன்பு செலுத்தும் குழந்தைகளா.